பொங்கல் திருநாள் செய்தியாக 5 முத்தான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2000 மகளிர் உதவித்தொகையாகவும், நகர பேருந்துகளில் மகளிருக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் இலவச பயண திட்டம் என்கிற அறிவிப்பும், வீடற்றவர்களுக்கு அம்மா இல்ல திட்டம் மூலம் வீடு கட்டி தரப்படும் என்ற அறிவிப்பும், 5 லட்சம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டமும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இனி 150 நாளாக உயர்த்தப்படும் என்கிற இந்த முத்தான 5 தேர்தல் வாக்குறுதிகளை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டதற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய வரவேற்பு, மக்களிடத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுகிற திமுக ஸ்டாலின் அரசினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கு 23ஆம் புலிகேசி போல நடுநடுங்கி போய் இருக்கின்றார்கள். ஆகவே தேர்தல் போர்க்களத்திலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெற்றி வாகை சூடுகின்ற வகையில களம் கண்டு இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவே குளநடுங்கி போகின்ற வகையில மக்களுக்கான மகத்தான திட்டங்களை, தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய் என்று மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு 2000 ரூபாயாக விலைவாசி ஏற்றத்தினை இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள். அம்மா தொடங்கி வைத்த பொங்கல் பரிசு தொகுப்பை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2500 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள். அப்போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் ஆண்டுக்கு 100 ரூபாய் வீதம் இந்த 5 ஆண்டுகளிலே 500 ரூபாய் உயர்த்தி 3000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் அவர்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பி அடிக்கிற அந்த நிலையிலே திமுக இருக்கிறது என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தேர்தல் அறிக்கையில இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி முதல் கட்டமாக கொடுத்தது இன்றைக்கு திமுகவின் கூடாரம் நடுங்கி போயிருப்பதை அந்த 23ஆம் புலிகேசி அமைச்சர்கள் உளறுவதிலிருந்து நமக்கு கண்கூடாக தெரிகிறது. பெயரிலே காந்தியை வைத்து கொண்டு கோட்சை போல செயல்படுகிற ஒரு அமைச்சர் விலையில்லா வேசி சேலை திட்டத்தை ஒட்டுமொத்த முறைகேடுகளுடைய திட்டமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். சவால் விடுத்து சொல்கிறேன், எந்த மேடையில் வேண்டுமானாலும் விவாதிக்கலாம், எந்த நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் விவாதிக்கலாம். கடந்த 4.5 ஆண்டு காலத்திலே 1,77,00,000 பேர்களுக்கு முறையாக விலையில்லா வேசி சேலை வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான கள நிலவரம். அரசு இன்னும் எத்தனை காலத்திற்கு பொய் சொல்லி ஏமாற்ற முடியும் என்ற நிலைதான் தற்போது இருக்கிறது. காலத்திலிருந்து மக்களுக்காக நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டை இந்த மதுரை மக்கள் பார்த்தார்கள், உலக தமிழர்கள் பார்த்தார்கள். இப்போது இந்த ஆட்சியிலே மக்களுக்காக நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு அல்ல, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணாநிதியின் குடும்பத்திற்காக நடத்துகிற ஜல்லிக்கட்டாகத்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த ஆண்டோட அதற்கான எண்டு கார்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் போட்டு விடுவார்கள். அதுக்கப்புறம் பீனிங் கார்டு எடப்பாடியார் தலைமையில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் உள்ளூர் கிராம கமிட்டி அவங்களுடைய வழிகாட்டுகளோடு அரசு அதுக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கான ஜல்லிக்கட்டு மகத்தான ஜல்லிக்கட்டாக நடைபெறும். காளை வளர்ப்போருக்கு தருவேன்னு சொல்லி அறிவிச்சு 5 வருஷம் ஆச்சு, 5 பைசா தரல. இதை அறிவிக்க வேண்டியதானே? 525 வாக்குறுதி அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாரா? கல்வி கடன் ரத்துன்னாரு, ரத்து பண்ணிட்டாரா? ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை, 5 ஆண்டுக்கு 50 லட்சம் வேலைன்னாரு, தந்துட்டாரா? அவர் எங்க சொல்லுவாரு? சொன்னதோட அதை தண்ணியில் எழுத வேண்டியதான். தலைவரே, எடப்பாடியார் தலைமையில அம்மாவின் ஆட்சி, ஏழை எளியவருடைய சாமானியுடைய ஆட்சி மலர்கிற போது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கின்ற வல்லமையும் ஆற்றலும் அக்கறையும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் என்கிற 8 கோடி தமிழர்களையும் உலகத் தமிழ் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற பச்சை தமிழர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார்கிட்ட மட்டுமே உண்டு. இந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இன்றைக்கு உருவாகியிருக்கும்.
அனைவரும் அமைதியா வரிசை கிரமமா போங்க, வரிசையா போங்க. நீங்க ரெட்டலைக்கு வாக்களிப்பதன் மூலமாக வருகின்ற தேர்தலில் இந்த தொகுதியில் ரெட்டலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2000 மகளிர் உதவி திட்டம் வழங்கப்படும். நகர பேருந்துகளில் மகளிருக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இலவச பயண திட்டம்